சாமானிய மக்களையும் இணைய பரிவர்த்தனை மேற்கொள்ள வைக்க மத்திய அரசு கொண்டு வந்த பீம் ஆப் பயன்படுத்துவது எப்படி? பயன்படுத்த இந்த ஆப் எளிமையாக இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து இன்றைய சிறப்பு பார்வை செய்தி தொகுப்பில் இப்போது நாம் பார்க்கலாம். பீம் ஆப்பை டவுன்லோட் செய்வதற்கு உங்கள் போனில் உள்ள பிளே ஸ்டோரில் சென்று பீம் ஆப் என்று பதிவிட்ட பின் அதில் நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் இருக்கும் பீம் ஆப்பை டவுன்லோட் செய்ய வேண்டும். பிளே ஸ்டோரில் பல போலியான அப்ளிகேஷன்கள் இருக்கும் என்பதால் சில விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கிறது. உதாரணமாக பீம் ஆப்பின் மொத்த அளவு 2.78 MB மட்டுமே. அதை கவனிக்க வேண்டும். இதில் உள்ளே சென்றவுடன் உங்களுக்கு தேவையான மொழியை முதலில் தேர்வு செய்ய வேண்டும். பின் அந்த அப்ளிகேஷனின் பயன் என்ன, அதில் வரும் பாஸ்வேர்டு எதற்கு என்பது உள்ளிட்ட சில விளக்கங்கள் இருக்கும். முதலில் உங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ள செல்போன் நம்பரை அதில் தேர்வு செய்ய வேண்டும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை பயன்பாட்டிற்கு சற்று கடினமாக இருப்பதை மறுப்பதற்கில்லை. உங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பரை தேர்வு செய்த பின் அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு SMS அனுப்பப்படும். அவ்வாறு அனுப்ப முடியவில்லை என்றால் உங்களுடைய மொபைல் எண்ணை பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்த பின் உங்கள் மொபைல் போனிற்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டு 6 இலக்கங்களை கொண்டதாக இருக்கும். ஆனால் 4 எண்களை பதிவு செய்தால் மட்டுமே போதுமானது. ஒன் டைம் பாஸ்வேர்டை பதிவு செய்வதற்காக வரும் ஸ்கிரீனை தொடர்ந்து அடுத்த முறை வரும் ஸ்கிரீனில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பாஸ்கோடை செட் செய்ய வேண்டும். அது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு இருக்கலாம். இந்த அப்ளிகேஷனிற்கு உள்ளே சென்றவுடன் அதில் பணம் அனுப்புதல், கோரிக்கை, ஸ்கேன் மற்றும் செலுத்துதல் என்று இருக்கும். இந்த 3 வகையான செயல்களை நாம் இதில் செய்ய முடியும். ஒருவருக்கு பணம் அனுப்பவோ, பணம் அனுப்புமாறு கோரிக்கை வைக்கவோ, அல்லது நீங்கள் கடையில் சென்று ஏதேனும் பொருட்களை வாங்கினால் அதற்கு அந்த பார்கோடை ஸ்கேன் செய்து அதற்கு பணம் செலுத்தவோ முடியும். இதற்கு நீங்கள் பணம் செலுத்துபவரிடமும் இந்த பீம் ஆப் இருக்க வேண்டும். பணம் அனுப்பவோ பெறவோ இவற்றை செய்ய UPI எண் என்பது மிகவும் அவசியம். அதற்கு உங்கள் டெபிட் கார்டு எண்ணை பதிவிட வேண்டும். இதில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஒருமுறை UPI எண்ணில் பிழை என்றும், வேறு வகையில் முயற்சி செய்தால் டெபிட் கார்டு எண்களே தவறு என்றும் வருகிறது. UPI பாஸ்கோட் இருந்தால் மட்டுமே எளிமையாக பணம் அனுப்பவோ பெறவோ முடியும். சாமானிய மக்களை கருத்தில் கொண்டு இந்த பீம் ஆப் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள நிலையில் சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் எளிமையான முறையில் இந்த அப்ளிகேஷன் இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது.